ஓம் ரகுவம்சாய் வித்மகே சீதாவல்லபாய் தீமகி தன்னோ ராம பிரஜோதயாத். காஸ்மோவியூ யூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெலுங்கானா கம்மம் மாவட்டம் பத்ராச்சலம் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள். இன்று மாலை 4:24 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று மாலை 4:49 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அவசரப்படாதீங்க. பணம் விஷயத்தில் கவனம் தேவை. மனசு சில பேருக்கு அலைபாயும், அப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் படிக்கிறோமா 10 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. 100% கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறது தான் நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் பணம் விஷயத்தில் சில நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். வரன்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். வேலையை பொறுத்தவரையிலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்ஷிராஜாய் தீமகி தன்னோ சர்வ பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. தமிழ் இசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், தமிழ் நாதசுர இசை கலைஞர்கள், பற இசை கலைஞர்கள், செண்டை மேள கலைஞர்கள், கைலாய வாத்திய குழுவினர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிபிஓ கால் சென்டர் டெலிகாலராக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், மார்க்கெட்டிங் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சுய ஜாதகத்தை, தசா புத்தி நல்லா இருக்கா, நல்ல டைமாக இது அப்படிங்கிறது முக்கியம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவானால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். மனசுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. இது நாள் வரையும் இது நடக்குமா நடக்காதா எப்படி போகும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வரும் காலம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தைரியம், பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. வெளிநாட்டில் போய் நாம் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சில பேருக்கு மனசு ஓடும். அமெரிக்கா நீங்கள் சரியாக இல்லைன்னா கூட எவ்வளோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது, வேறு கண்ட்ரிஸ் கூட இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் தாரக மந்திரம். வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஈடாக பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட வர கோ பேசஞ்சர்ஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராதிங்க. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஜாபை பொறுத்தவரையில் ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி கிளரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கேஷியராக இருப்பவர்கள் பண விஷயத்தில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏஜென்ட்டை பைசா கட்டி பணம் கட்டி ஏமாறுறது, டாக்குமெண்ட்ஸ் யார்ட்டையாவது கொடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப அவசரம் காட்ட வேண்டாம். ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், அந்த வேலையே வேண்டாம். எது இன்னைக்கு ப்ரையாரிட்டியோ அதை இமிடியேட்டாக பண்ணிடுங்க. காதல் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் கவனம் தேவை. தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. லோன் சம்பந்தமான விஷயங்கள், ஹவுசிங் லோனோ இல்லைன்னா பர்சனல் லோனோ, எஜுகேஷன் லோனோ, பிஸ்னஸ் லோனோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், நீர்க்கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். ஆண்களை பொறுத்தவரையிலே உறவுகளுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். ரைஸ், ஆயில் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பூ கடை, பழக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சூரிய பகவானால் சில நன்மைகள் நடக்கும், சில யோகங்கள் வந்து போகும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறை மாணவர்கள், பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், அதாவது நர்சிங் சம்பந்தமான, லேப் டெக்னீஷியன் சம்பந்தமான, ஸ்கேனிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள், அல்ல சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். உங்களுக்கு ஒரு தெம்பை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள் டைமில் ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்க்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் கேம் விளையாடுறது, இல்லை பைக் எடுத்துகிட்டு ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர் சம்பந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், அதே மாதிரி பால், டெய்ரி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்து பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டிலே
சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், பணவரவு உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாளாக இருக்கும். புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக பண்ணுவேன், சக்ஸஸாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தெம்போடு பண்ணுவீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான இடங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி, ஃபார்மசி, ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். சகோதர சகோதரி வழியிலே சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களை, சனீஸ்வர பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இந்த இழுபறி நிலைமை கொஞ்சம் மாறும். உத்தியோகம், தொழிலில் இருந்த தடைகள் குறையும். பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர் வியாபாரம், மரம், வீடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்கரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டெலிகாலர், ஆன்லைனில் மார்க்கெட்டிங் செய்பவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாளாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். காதலர்கள் அந்யோன்யமாக இருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விஐபிகளின் நட்பால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த விஷயத்தை நான் நல்லா பண்ணுவேன், செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை மாணவர்களுக்கு தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்ப ஸ்டப்னாக இருக்காதீங்க. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு எடுத்த முயற்சியிலும் முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கெமிக்கல், ஸ்டீல், அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் வேலை செய்பவர்கள், கேமராமேனாக, ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக, பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், லைஃப் கோச்சாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், லாங்குவேஜ் ட்ரைனர், யோகா ட்ரைனர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஆன்லைனில் டீச் பண்ணுறவங்களுக்கும் கூட அனுகூலமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள் அவசரம் காட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும். தெரியாத விஷயத்தில் மூக்க நடக்கக்கூடாது. யாருக்கும் ஃப்ரீயாக கன்சல்டிங் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. அதுக்கெல்லாம் எனக்கு மரியாதை, மதிப்பே கிடையாது. மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
சமூகத்திலே நல்ல பெயருள்ள சில நட்புகளால், சில மனிதர்களால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே. ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனம் கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவனுக்கு நீங்கள் பில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாள். தொழிலில் போட்டி ஏற்படும். குடும்பத்திலேயே உங்களுக்கு பொறாமை ஏற்படும். ஹோட்டல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்கள், ஸ்வீட் ஸ்டால், பேக்கரி, டீ ஷாப், இந்த மாதிரி பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கலைஞர்கள், குறிப்பாக தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, தமிழ்நாதசுர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டிலே சில மாற்றங்கள், சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கோம், இந்த வீடு செட் ஆகலை, இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள். உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குங்கிறது அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.